ஃப்ரெண்ட்ஸ், இனியா சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விக்ரம் வந்துட்டு ரொம்பவே தேடுதல் வேட்டையில அதிகமா இருக்காரு. யார் இனியாவை கடத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சந்தேகத்தை தீக்கிற விதமா நம்ம சுபாஷ் வந்து ஹெல்ப் பண்றாரு. எப்பவுமே எல்லா விஷயத்திலுமே சுபாஷ் தான் விக்ரம்க்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த முறையும் அவர் தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறப்ப ரொம்பவே பெருமையா இருக்கு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கூட பிறக்காத அண்ணன் தம்பி, ஒன்னா படிக்காத ஒரு ஃப்ரெண்டு, அப்படிதான் அவங்க ரெண்டு பேரும் பழகிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்குள்ள எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. நீ பெரியவன், நான் சின்னவன், நீ பெரிய பதவியில இருக்க, நான் சின்ன பதவியில இருப்பேன். ஒரு நாளும் அவங்க ரெண்டு பேரும் உங்க மேல ஈகோ காட்டினதே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க. இப்பவும் ஹெல்ப் பண்ணது நம்ம சுபாஷ் தான். சுபாஷ் வந்துட்டு போன் பண்ணி சொல்றாரு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சார் நான் வந்து யாருன்றத கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா யாருன்னு தெரியல, ஆனா அக்யூரேட்டா சொல்றேன், அந்த சிவனாண்டிக்கு வந்து இந்த ஆர்டர் எல்லாம் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னது பொண்ணா? அதுவும் மேரேஜ் ஆகாத பொண்ணு சார். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த ஹிஸ்டரி எல்லாம் பார்த்ததுல ஒரு பொண்ணோட இதுதான் காட்டுது, ஆனா அந்த பொண்ணோட டீடைல்ஸ் எதுவுமே கிடைக்கல. கால் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே அந்த பொண்ணோட டீடைல்ஸ் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே டெலிட் பண்ணியிருக்காங்க. அட்ரஸ் முதல் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு கொடுக்குறாரு. ஓஹோ, பாதி கணத்தை தாண்டிட்டோம். நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க சபாஷ்? நீங்க ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க, இதை வச்சு நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாப்பிட விடுறாரு. அதுக்கப்புறம் சுபாஷ் எங்ககிட்ட, சார் நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு ஹெல்ப் பண்றது கடமை இல்லையா அப்படின்னு சொல்ல, சுபாஷ் நீ இருக்கிற வெளியே நான் எதுக்கும் ஃபீல் பண்ண மாட்டேன் சபாஷ், ஏன்னா நீ ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, இந்த விஷயத்துல மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலயும், அதனால நான் உனக்கு என்னைக்கு தப்பு சொல்லவே மாட்டேன், நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. அதுக்கப்புறம் இனி என்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றாரு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்றாரு அப்படின்றது எல்லாத்தையுமே இனியா கிட்ட சொன்னாதான் அந்த நாளே அவருக்கு முழுமையாகுது. அதுதான் உண்மையான கணவன் மனைவி. அவங்க ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிற ஒரு நல்ல விஷயம் அதுதான். அதனாலதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த சண்டை சச்சரவு எதுவும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை நல்லா நடத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இனியாவுக்கு ஒரு இது கிடைக்குது. ஓஹோ, ஒரு கல்யாண பொண்ணுதான். சரி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அந்த சிவனாண்டியை யார் அனுப்பிச்சு விட்டாங்க, அந்த பொண்ணு யாருன்றதை கண்டுபிடிக்கிறது நான் ஹெல்ப் பண்றேன், நீங்களும் உங்க சைட்ல இருந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கண்டிப்பா இனியா கண்டிப்பா நான் வந்து யார் அதுன்னு கண்டுபிடிக்காம தூங்கவே மாட்டேன். நான் மட்டும் தூங்கிட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து உன் மேல வச்சிருக்கிற காதல் பாசம் அன்பு இதெல்லாம் பொய்ன்றதை நிரூபிக்கிற மாதிரி ஆயிடும், நீங்க எதுக்கும் கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு தெரியும், ஆனா அவங்க ஹெல்த் அதோட ரொம்ப முக்கியம், எனக்கு அதுதான் முதல்ல மெயின். நீங்க வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்பா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். நீங்க வேலைக்கு போயிட்டு சாப்பிட்றீங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரம் நான் நினைச்சிட்டு உங்களவே நினைச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால நான் சொல்றதை கேளுங்க, தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் உங்க வேலையை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கறையும் ஒரு பாசத்தையும் அந்த நேரத்திலையும் காட்டுறாங்க பாத்தீங்களா, அதுதாங்க இனியா. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க.